Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு பவுடர் வச்சு நம்ம ஒரு 5 ஹேக்ஸ் பார்க்க போறோம். எல்லா ஹேக்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரிலேட்டடான ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடலை மாவு பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வீட்லயே அவேலபிளா இருக்கும். இப்போ நான் வெச்சிக்கிறது பாத்தீங்கன்னா நானே வீட்ல ரெடி பண்ணதுதான். கடையில மேக்ஸिमम வாங்காதீங்க. கடல் பருப்பு நல்லா வெயில்ல காய வச்சு அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. அது நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியா இருக்கும். நமக்கு அப்பதான் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கடையில வாங்குற கடலை பருப்பு யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு மருந்து கடையில் கூட போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி மல்லிகை கடை இங்கே இருக்கிற கடலை மாவுஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பஜ்ஜி மாவுக்கு போகிறதெல்லாம் இப்போ வாங்க இந்த 5 ஹேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பவுடர். கடலை மாவு பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். நம்மளோட டர்ட்ஸு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே க்ளீன் பண்ணும். நீங்கள் வெறும் கடலை மாவு வச்சு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே டீப்பாக க்ளீன் ஆயிரும். இன்றைக்கி நம்ம அது கூட ஒரு 2-3 பொருள் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2, ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஆக்னிலேருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம ஹேருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேரில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயில்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதேமாதிரி ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஃபேஸை நல்லா க்ளோ படுத்த ஹெல்ப் பண்ணும். ஃபேஸில் எந்த ஒரு டர்ட்ஸும் இருக்காமல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர். ஸோ நீங்கள் அது இது கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மைல்டான ஒரு ஸ்க்ரப்பராக நமக்கு ஒர்க் ஆகும். நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர் தான் எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அரிசி மாவும் நீங்கள் கடலை மாவும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். உங்களோட ஏஜிங்கை தடுக்கும். ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் ட்ரை ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. ஜஸ்ட் ஒரு 3 பவுடர் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப 100% ஒர்க் ஆகிற ஒரு ஃபேஸ் வாஷ். அது இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாகவும் டர்னாகவும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் டர்னை ரிமூவ் பண்ணுறக்கும் இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 days வரும். நீங்கள் இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி செஞ்சு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நல்ல க்ளீனான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்களோட ரெஸ்ட் ரூமில் வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை பயன்படுத்தி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து உங்கள் ஹேண்ட்லேயே நீங்கள் எடுத்து ஜஸ்ட் கொஞ்சமாக அதில் இருக்க வாட்டரை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes போதும். விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் டெய்லி சோப் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ ஃபேஸ் வாஷ் எனிதிங் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடலை மாவை வச்சு நம்மளோட ஒரு ஐ பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த டார்க் சர்க்கிள் அண்டர் ஐ டார்க் சர்க்கிளுக்கு நம்ம ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் டர்மரிக் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு பியூரான மஞ்சளை எடுத்துக்கோங்க. அது 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு எந்த மாதிரி கருவலை இருந்தாலும் சூப்பராக க்யூர் ஆயிரும். மெயினாக பார்த்திங்கன்னா கருவலை வர்றக்கு ரீசன் நம்ம சரியாக தூங்காதும் நேரத்துக்கு தூங்காததும் மெயின் ரீசன். நம்ம என்ன தான் பேக்கோ இல்லை விலை உயர்ந்த க்ரீமோ போட்டாலுமே நமக்கு கரெக்டான தூக்கங்கள் இருக்கணும். இப்போ இதில் நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேக் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கணும்.
அண்டர் ஐ பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 9 o'clockனா 9 o'clock தூங்கிடணும். அதேமாதிரி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும். ரொம்ப நேரம் தூங்குறனாலையும் சரி, ரொம்ப நேரம் கண் முழிச்சிருக்கிறனாலையும் சரி, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறனாலையும் சரி, கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரு பேக்கோ ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாலும் கருவலை போகாது ஃப்ரெண்ட்ஸ். இது பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் அனுபவம் கூட. நல்ல ஒரு க்ரீமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலும் நம்மளோட ஹேபிட், நம்மளோட பழக்க வழக்கங்களை கரெக்டாக நம்ம பண்ணும்போது நம்ம கருவலை கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து தூங்க போகிறக்கு 1 hourக்கு முன்னாடி ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டிவியெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் தூரத்துலேருந்து பாருங்கள். நிறைய கண்ணுக்கு வந்து குக்கும்பர்லாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணினா கண்டிப்பாக உங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹனி மட்டும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட அண்டர் ஐயில் இப்போ இந்த பிக்சரில் பார்த்துருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணுறது வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி, அப்புறம் இப்போ ஓப்பன் போஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக தான் இப்போ ஒரு பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கர்டு வந்து ஒரு 1 tablespoon எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி ஜூஸ், தக்காளியோட பல்ப், அது நீங்கள் மிக்ஸி ஜார்லாம் போட்டு அரைக்கணும்னு இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1/2 தக்காளி எடுத்து அது உங்கள் கையாலே பிழிஞ்சிங்கனாலே அதோட ஜூஸ் எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு நீங்கள் அந்த பேக்குக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா வந்து டைட்டன் பண்ணுறக்கும், ஒயிட்டன் பண்ணுறக்கும், ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னியோட மார்க்கு, ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி எல்லாத்தையும் க்யூர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நமக்கு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்னு இது சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4th ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 tablespoon அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து டர்மரிக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து 1/2 teaspoon அளவுக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து லெமன் வந்து 3 to 4 drops அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்டன் பண்ணுற ஒரு பேக் தான். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து ஆலோவேரா ஆட் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஆலோவேரா பிளான்ட் இருந்தால் அதோட ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆலோவேரா ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேக் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர் வந்து 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் நல்ல இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி வெயிலில் போய்ட்டு உங்களுக்கு சன் டர்ன் ஆயிருந்தாலும் நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் சன் டர்ன்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 tablespoon அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஹனி வந்து 2 tablespoon ஹனி எடுத்துக்கோங்க. மெயினாக இது 2 வேணும். ஹனி உங்கள் ஹேருக்கு எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்காது, நல்ல ஒரு ஷைனாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 1/2 teaspoon அளவுக்கு வந்து செம்பருத்தி பவுடர் தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பவுடர் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயும் சரி நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு அவைலபிள். நெக்ஸ்ட் நான் வந்து ஆலோவேரா ஜெல் 1 tablespoon எடுத்துக்கிறேன். நான் வந்து மார்க்கெட்டில் வாங்குறத எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டிலேயே உங்ககிட்ட அலோவேரா பிளான்ட் இருந்தால் அதோட ஜெல் எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி இதை உங்கள் ஹேரில் வந்து ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் குளிக்க போகிறக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடி இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஹேர் நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் ஒரு ஷைனாகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல ஒரு
ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளர வைக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஹேக்குமே ரொம்ப ரொம்ப வந்து எஃபெக்டிவான 100% ஒர்க் ஆகிற பேக் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.